السلام عليكم ورحمة الله وبركاته. العشرة المبشرون بالجنة சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் ஒருவர் அபு உபைதத்து பினு ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு. இவருடைய பெயர் ஆமிர் இப்னு அப்துல்லாஹ். இவருக்கு புனைப்பெயராக அபு உபைதா என்று வைக்கப்பட்டிருந்தது. பிற்காலத்தில் அவர் புனைப்பெயரை கொண்டுதான் பிரபலமானார். அவருடைய பெயரை சொல்வதை விடவும் அபு உபைதத்து பினு ஜர்ராஹ் என்றுதான் அதிகமாக மக்கள் குறிப்பிட்டு பழகி கொண்டார்கள். இவருடைய தன்மைகளை பற்றி வரலாற்று நூல்கள் எழுதும் பொழுது இவர் ஒரு மெலிந்த ஒரு மனிதராகவும் அடர்ந்த தாடியுடையவராகவும் இருந்தார்கள் என வரலாற்று புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு உபைதத்து பினு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் இப்னு மத்ஊன் இன்னும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற சஹாபாக்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 2 ஹிஜ்ரத்துகளை மேற்கொண்ட ஒரு சஹாபி. இவர் ஹபஷாவுக்கும் ஹிஜ்ரத் மேற்கொண்டுள்ளார், மதீனாவுக்கும் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார். மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரின்களுடன் ஒரு அன்சாரி சஹாபியும் சேர்த்து விட்டார்கள் உதவிக்காக வேண்டி. இவருடன் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒன்று சேர்த்து வைத்தார். இவர் அல்லாஹ் தஆலா இவருக்கு அறிவையும் கொடுத்திருந்தான், வீரத்தையும் கொடுத்திருந்தான். இவர் பல ஹதீஸ்களை அறிவித்துள்ளார்கள். பொதுவாக வீரம் என்று குறிப்பிடும் பொழுது அபு உபைதத்து பினு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பத்ரிலே, உஹதிலே, இன்னும் எத்தனையோ யுத்தங்களில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஷாமுக்கு அமீராக நியமிக்கப்பட்டார். இவரின் மூலம்தான் திமிஷ்கினுடைய பகுதிகள் வெற்றி கொள்ளப்பட்டது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கவர்னரிலிருந்து நீக்கிவிட்டு அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் நியமித்தார்கள். பத்ருடைய யுத்தத்தில் இவருக்காக வேண்டி இவருடைய விடயத்தில் குர்ஆன் ஆயத்தும் இறங்கியது. லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுஹாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு. அதாவது இவர் பத்ருடைய யுத்தத்தில் போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவருடைய தந்தை எதிரிகளுடைய பக்கத்தில் இருந்தார். தந்தையை தான் கொலை செய்யக்கூடாது என்று எவ்வளவோ முயற்சி செய்தாலும் தந்தை முன்னால் வந்து கொண்டிருந்ததனால் தந்தையை இவர் கொலை செய்தார் என்றாலும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். இஸ்லாத்தை விட தன்னுடைய குடும்பம், தாய் தந்தையை விடவும் இஸ்லாத்துக்கு இவர் முன்னுரிமை கொடுத்ததனால் இவருடைய விடயத்தில் குர்ஆன் ஆயத்தும் இறங்கியது. அன்பானவர்களே, உஹதுடைய யுத்தம் எங்களுக்கு தெரியும், மிகவும் இக்கட்டான ஒரு நிலை முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. அந்த காலத்தில், அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் தோல்வி கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஓரிரு எதிரிகள் வந்து தாக்க ஆரம்பித்ததனால் நபி அவர்களுடைய கவசத்தில் இருந்த 2 வளையல்கள் அவருடைய முகத்தில், நெற்றியில் பதிந்தது. எத்தனையோ சஹாபாக்கள் ஓடி வந்து அதனை எடுக்க முயன்றார்கள். அபு உபைதத்து பினு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நபி அவர்களுக்கு தான் கையினால் எடுத்தால் வேதனை ஏற்படும் என்பதனால் தன்னுடைய பற்களினால் கடித்து இழுத்தார்கள். 2 வளையமும் வந்தது, அவருடைய 2 பற்களும் கலண்டது என்று வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்படி வீரமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது மிகவும் பயமுள்ள ஒரு மனிதராக இருந்தார். இவர் சொல்லக்கூடிய வார்த்தையை வதித்து, நான் ஆதரவு வைக்கிறேன், அன்னி கப்ஷுன், நான் ஒரு செம்மறியாடாக இருந்து ஃபதபஹனி அஹ்லி, என்னுடைய குடும்பத்தார்கள் என்னை அறுத்து ஃபஅகலு லஹ்மி, என்னுடைய இறைச்சியை தின்றிருத்த சாப்பிட்டிருந்தால் நான் மண்ணோட மண்ணாகி சென்றிருப்பேனே, இப்படி உயிருடன் இருக்கிறேனே, அல்லாஹ் தஆலா எனக்கு கேள்வி கணக்குகள் கேட்பானே என்று அல்லாஹ்வுடைய பயத்தால் இப்படியும் கூறுவார்கள். அல்லாஹ் தஆலா இவருக்கு வீரத்தை கொடுத்திருந்தாலும் மிகவும் பணிவுள்ள ஒரு மனிதன், சாதாரண வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். இவர் கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஒரு முறை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இவருக்கு 4000 திர்ஹங்களை கொடுத்து அனுப்பினார்கள். இவர் கவர்னராக இருக்கும் பொழுது கொடுத்து அனுப்பிய நபரிடம் கூறினார்,
நான் இந்த திர்ஹங்களை உங்களுக்கு தருகிறேன், நீர் அபு உபைதாவிடம் கொடுத்து விட்டு அவர் அதனை என்ன செய்கிறீர் என்று நோட்டமிட்டு வாரும் என்று 4000 திர்ஹங்களையும் பிரித்து சதகா செய்தார். அன்பானவர்களே, அவர்களுடைய உள்ளத்தில் உலகம் இருக்கவில்லை. அவர்கள் கவர்னராக இருந்தால் எவ்வளவு சுவண்டியாக வாழ முடியுமாக இருந்தாலும் அல்லாஹுடைய பயம் இருந்தது. தன்னுடைய எளிமையான வாழ்க்கையை தான் அவர் கவர்னராக இருந்த பொழுதும் வாழ்ந்து வந்தார். இவர்களை பற்றி அதிகமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா என்று சொல்லி கொண்டு வந்த அந்த இடத்தில் இவருடைய பெயரும் சொல்லப்பட்டது. அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நஜ்ரான் பிரதேச மக்கள் வந்து இப்அஸ் லனா ரஜுலன் அமீனன், ரசூலல்லாஹ் எங்களுக்கு மிகவும் நம்பிக்கையான ஒரு மனிதரை எங்களுடன் நீங்கள் அனுப்புங்கள் என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகால லஅப்அஸன்ன ரஜுலன் அமீனன் ஹக்க அமீன், உங்களுக்கு நான் மிகவும் நம்பிக்கையான ஒருவரை அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டுதான் அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பிவிட்டார்கள். இவருக்குரிய ஆக பெரிய சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை லிகுல்லி உம்மத்தின் அமீனுன், ஒவ்வொரு உம்மத்திலும் சமூகத்திலும் ஒரு நம்பிக்கையாளர் இருப்பார். வ அமீனு ஹாதிஹில் உம்மா, என்னுடைய உம்மத்துடைய நம்பிக்கையாளர் அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் என்று இவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நிஅமர் ரஜுலு அபூபக்கர், மனிதர்களில் மிகவும் சிறந்தவர் அபூபக்கர், ثم உமர், அதற்கு பின்னால் உமர், அதற்கு பின்னால் அபு உபைதா என்றும் சொன்னார்கள். அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் மனிதர்களில் சிறந்த மனிதர் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை அமீராக அவருக்கு பின்னால் ஹலீஃபாவாக நியமிப்பதாக இருந்தால் யாரை நியமிப்பார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் அபூபக்கரை நியமிப்பார்கள். அதற்கு பின்னால் யாரை சொன்னார்கள்? உமரை நியமிப்பார்கள். அதற்கு பின்னால் யாரை சொன்னார்கள்? அபு உபைதாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிப்பார்கள். இதனால தான் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை சொன்னார்கள், நான் ஒரு ஹலீஃபாவை நியமிப்பதாக இருந்தால் அபு உபைதாவை நியமிப்பேன். கியாமத்தில் அல்லாஹ் என்னிடம் ஏன் நீங்கள் அபு உபைதாவை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தீர்கள் என்று என்னிடம் கேட்டால் நான் அல்லாஹ்விடம் கூறுவேன், யா அல்லாஹ், உன்னுடைய தூதர் சொன்ன வார்த்தை அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தில் நம்பிக்கையானவர் அபு உபைதா, அதனால தான் நான் அவரை நியமித்தேன் என்று சொல்லுவேன் என்று கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது நபி அவர்களுக்கு மிகவும் விருப்பமான நபித்தோழர்கள் யார் என்று. முதலாவது அபூபக்கரை குறிப்பிட்டார்கள், இரண்டாவது உமரை குறிப்பிட்டார்கள். அந்த தோதரில் அபு உபைதா இப்னு ஜர்ராஹையும் குறிப்பிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான சஹாபி, குர்ஆனை பாடமாக்கிய ஒரு ஹாஃபிதாகவும் இருந்தார். எனவே இப்படிப்பட்ட நல்ல சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படித்து அவர்களுடைய வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையிலும் கொண்டு வருவதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கும் உங்களுக்கும் ரஹ்மத் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.